தந்தி டிவி செய்தி எதிரொலியாக கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் கடல் நீர் ஊடுருவலை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான கிராமங்களின் குடிநீர் ஆதாரமாக குழித்துறை தாமிரபரணி ஆறு விளங்குகிறது. இந்த ஆறு குழித்துறை, அதங்கோடு, மங்காடு, வயக்கல்லூர், பரக்காணி வழியாக தேங்காப்பட்டினம் பகுதியில் கடலில் கலக்கிறது. தேங்காப்பட்டினம் மீன்பிடி துறைமுக பணிக்காக முகத்வாரம் ஆழப்படுத்திய போது கடல் நீர் நேரடியாக ஆற்றில் கலந்தது. கடல் நீர் ஊடுருவலால் குடிநீர் கிணறுகள் உப்பு நீராக மாறின. இதனால் 4 கூட்டு குடிநீர் திட்டங்களால் பயனடைந்து வரும் 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் உப்பு நீரை குடிநீராக பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக மக்கள் சிறுநீரக பாதிப்பு, தோல் நோய் பாதிப்புக்கு உள்ளாகினர். மக்கள் சந்தித்து வரும் இன்னலை எதிர்த்து கூறும் வகையில் கடந்த 7ஆம் தேதி தந்தி டிவியில் நீரும் நிலவும் பகுதியில் செய்தி ஒளிபரப்பானது. அதையடுத்து குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் கடல் நீர் ஊடுருவலை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது குழித்துறை ஆற்று பகுதி. இந்த குழித்துறை ஆறு தேங்காய்பட்டினம் கடலுடன் இணைகிறது. அங்கே ஃபிஷிங் ஹார்பர் வர காரணத்தினால முகத்வாரத்தை உடச்சி விட்டுருக்காங்க. அந்த கடல் நீர் இந்த ஆற்று நீருடன் சுமார் 10 கிலோமீட்டர் அளவு வரைக்கும் உள்புகுந்திருக்கு. ஸோ இந்த ஆற்று நீர் அப்படியே உப்பு நீராக மாறிவிட்டது. இங்கே நிறைய குடிநீர் கிணறுகள் இருக்கிறது. இந்த உப்பு நீரை தான் மக்களுக்கு டைரெக்டாக பம்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது சம்பந்தமாக தந்தி தொலைக்காட்சி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு நடத்தி சுத்தமான குடிநீர் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறோம் என்று உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. இதற்கு காரணமாக இருந்த தந்தி தொலைக்காட்சிக்கு மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுடைய பிரச்சனைகளை முழுவதுமாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் தொலைக்காட்சி வாயிலாக எடுத்து கூறியதன் விளைவாக இன்றைக்கு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அதற்காக மீண்டும் ஒருமுறை தந்தி டிவிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குழித்துறை ஆற்றில் சென்கலாகம் பகுதியில் குடிநீர் கிணறுகளில் உப்பு நீர் கலக்காமல் இருக்க 4 லட்சம் ரூபாய் செலவில் மணல் மூட்டைகளை அடுக்க உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் தெரிவித்துள்ளார். குழித்துறை சப்பாத்து பாலம் பணி முடிவடைந்ததும் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 15 கன அடி நீர் திறந்துவிடப்படும் என்றும் இதனால் உப்பு நீர் தன்மை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். கவர்மெண்ட்க்கு எழுதி இப்போ 4 லட்சம் ஃபண்ட் அங்கே நம்ம செங்கிலாகம் அந்த ஊர்ல நம்ம ஒரு சின்ன சாண்ட் பேக்ஸ் வச்சு செக் டேம் நம்ம தயார் பண்ண போகிறோம். அந்த சம்மந்தமாக டாட் போர்டுக்கு ஜாயிண்ட் சீஃப் இன்ஜினியர் நேற்றுக்கு அந்த ஏரியா பார்த்துட்டு ஏரியா ஃபைனலைஸ் பண்ணிடுச்சேன். அந்த வேலையை நம்ம ஆரம்பித்த அப்புறம் 10ஆம் தேதி மார்ச்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டைமுக்கு அதுக்கப்புறம் இதுவுமே இப்போது கடலுக்கு உள்ளே உப்பு தண்ணீர் இதில் மிக்ஸ் ஆகாத அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம்.